இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணதுக்கு கடவுள் கடைசியாக எனக்கு ஒரு வீட்டை நல்லபடியாக காமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டை வாங்கியிருந்தேன்னா லோன் ஜாஸ்தியாக போட்டு கண்டிப்பாக கடனில் சிக்கியிருப்பேன். அப்படி எதுவுமே இல்லாமல் என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல 2 பிஹெச்கே வீடு இந்த விலையில் கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீட்டை பார்த்தாங்கன்னா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் சரி, வீடு கொடுக்குற ப்ரைஸோ, வீடோட அருமையான பிளானிங்கும் சரிங்க. 60-70 லட்சத்துக்கு மேலே தான் வீடு வாங்கினா எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2.25 சென்ட்டில் 48 லட்சத்துக்கு இந்த வீடு ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு அமைஞ்சிக்க லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இந்த கனவு வீட்டை நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எப்பயும் பிரமாண்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற டைரெக்ஷன் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை டவுன் ஃபோர்டே நம்மளுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே நம்மளுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்தளவுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடு காம்பவுண்ட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நமக்கு கிராக் ஃபினிஷில் லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்கிற மாதிரி சூப்பராக டிசைனிங் ஒர்க் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வீட்டை சுற்றி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலர் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் நம்மளுக்கு வீட்டை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக நிறைய இடத்துல ஸ்டெச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணி எலிவேஷனை நம்மளுக்கு ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது பெரிய போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 15க்கு 13. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா செக்குர் டேப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் உங்களுக்கு நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய எட்ஜஸ்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி நம்மளுக்கு பாட் டைப்பில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்குலாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பென்சில் நம்மளுக்கு டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்காங்க. அவுட் லைன், பிளக் பாயிண்ட், டேங்க் பென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜெகமொழியில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கல் தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட்டடாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைடு வாலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் 4 சைடு வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் நம்மளுக்கு ரொம்ப மைல்டாக நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் எஃபெக்டில் பார்க்குறக்கு லிவிங் ஏரியா ரொம்ப நம்மளுக்கு லக்ஸுரியஸாக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வால் கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு டிவி வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு சின்னதாக ஒரு வாட்ச் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லாமே டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு மல்டி கலர்ஸில் 3 ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுறது வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 8. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெரிய ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுறது வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாட் டைப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டான டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஒரு கடப்பாக்கள் ஸ்டோரேஜுக்காக வச்சுருந்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு 3 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட சின்ன பூஜை ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் எல்லா சைடு வால்லையும் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா 2 சைடு வாலில் 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 1 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 கடப்பாக்களும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் திங்ஸ் வைக்கிறதுக்காக எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்க வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பில் வந்து பெரிய யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. 4 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வால் மட்டும் உங்களுக்கு வந்து 2 கடப்பா கலர் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இது போக என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துக்கலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே, அதாவது வீட்டோட நார்த் வெஸ்ட் அங்கே வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி இதே மாதிரி தாராளமாக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய செட் பேக்கரியை விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் ஃப்ளோரிங்க்கு வாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த வீடோட டவுன் ஃபோன் வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துக்கலாம். டெரஸ் ஏரியா போகிறக்க வீடோட அவுட்டர் டேக்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 சிண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு கல், துணிக்காரி போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரப்பாடி பிரிவுக்கு அடுத்து சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 48 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.